இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா போனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 1. நிபந்தனையற்ற தெய்வ அன்பு வேண்டும். இயேசு கூறுகையில், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன என கேட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46வது வசனம். சபையில் நம்மை நன்றாய் நேசிக்கின்ற சகோதர சகோதரிகளின் மீது அன்பு பாராட்டுகிறோம். அவர்களும் பதிலுக்கு நம்மை அன்பு கூறுகிறார்கள். ஆனால் அவ்வித அன்பு கூறுதலுக்கு 46ஆம் வசனத்தின்படி நமக்கு பலன் ஏதும் இல்லை என்றே இயேசு அறிவிக்கிறார். ஏனென்றால் ஆயக்காரரும் இவ்வுலக அஞ்ஞான மக்களும் அப்படி செய்கிறார்களே என இயேசு கூறினார். எனவே நம்மை நேசிப்பவர்களை மாத்திரமே நாம் நேசித்தால் அஞ்ஞானிகளை காட்டிலும் நாம் ஒன்றும் மேலானவர்கள் அல்ல. அஞ்ஞானிகள் மாத்திரமல்ல, தேவனற்றவர்களும் கம்யூனிசவாதிகளும் தேவன் இல்லை என சொல்பவர்களும் கூட தங்களை நேசிப்பவர்களை ஒருவரையொருவர் தாங்களும் அன்பு கூர்ந்து நேசிக்கிறார்கள். ஆனால் ஒருவர் நம்மை அன்பு கூறாவிட்டாலும் அவரை அன்பு கூர்ந்தோம் என்றால் நாமே இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீசர்களாயிருப்போம். இதன் அடிப்படையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சோதித்தறிய கீழ்காணும் கேள்விகளை வைத்து உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். 1. என்னை வெறுத்தவர்களில் எத்தனை பேரை நான் அன்பு கூர்ந்தேன்? 2. என்னை துன்புறுத்தியவர்களில் எத்தனை பேருக்காக நான் ஜெபித்தேன்? 3. எனக்கு தீமை செய்தவர்களில் எத்தனை பேருக்கு நான் நன்மை செய்தேன்? பார்த்தீர்களா? மனுஷீக அன்பிற்கும் தெய்வீக அன்பிற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளன. மனுஷீக அன்பு தனக்கு நன்மை செய்தவர்களை எளிதாக அன்பு கூர்ந்து விடும். ஆனால் உங்களுக்கு ஒருவர் நன்மை செய்யாதது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளதை திருடிக் கொள்ளும் போதும், உங்கள் உரிமைகளையும் உங்கள் கௌரவங்களையும் பறித்து கொள்ளும் போதும் உங்கள் நிலை என்ன? இது போன்ற இடத்தில்தான் உங்களிடம் தெய்வீக அன்பு இருக்கிறதா இல்லையா என்பது சோதிக்கப்படுகிறது. இந்த இடத்தில்தான் உங்கள் நீதி பரிசேயர்களின் நீதியை காட்டிலும் மேலானதாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்களோ அல்லது நானோ ஒரு காலம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திட முடியாது. இந்த உண்மையை இயேசு மிக தெளிவாக தன் சீசர்களுக்கு எடுத்துரைத்தார். ஜெபிப்போமா? எங்கள் பரம தந்தையே, மாறிவிடும் மனுஷீக அன்பு அல்ல, என்றென்றும் மாறாத தெய்வ அன்பால் ஒவ்வொருவரையும் நேசித்திட தயை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.